பேச்சை கேட்டு அந்த சூரணத்தெல்லாம் சாப்பிட்டு இருந்தா அவ்வளவுதான். அப்போ டாக்டர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டு தான் உங்களுக்கு இப்போ ஜுரம் குறைஞ்சிருக்கு அதானே? இதுல என்ன டவுட்டு? அதான் கண்ணால பாக்குறல்ல. நான் என்ன சும்மாவா ஜுரம் குறைஞ்சிச்சுன்னு சொல்றேன். சரிங்க சார், அப்படியே இருந்துட்டு போட்டும். எப்படியோ ஜுரம் விட்டுருச்சுல்ல, நல்லதுதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன நீ ஏதோ ஒத்துக்காத மாதிரியே பேசுற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சார், உங்களுக்கு ஜுரம் நின்னு போச்சுங்கிறத நான் நம்புறேன். ஆனா அதுக்கு காரணம் டாக்டர் கொடுத்த மாத்திரை கிடையாது. பின்ன? அந்த மாத்திரைக்குள்ள இருந்தது பாட்டி கொடுத்த சூரணம். வாட்? வேற என்ன சார் பண்றது? டாக்டர் கிடைக்கல, மருந்து கடை பூட்டியாச்சு, உங்களுக்கும் ஜுரம் குறையல, சூரணத்தையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படியே விட்டாச்சுன்னா ஃபிக்ஸ் வந்தா என்ன பண்றது? அதான் யோசிச்சேன், என்னோட விட்டமின் கேப்சூல்ல இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு சூரணத்தை கொட்டி அதை செல்வாண்ணா கிட்ட கொடுத்து அவரே விட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். நீங்களும் கான்ஃபிடென்ட்டா அதை சாப்பிட்டீங்க. இப்ப ஜுரம் உங்களை விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது? இந்த சூரணத்தை சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? சார், இப்ப உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஓகேவா? கடுப்பேத்திட்டு ஊருக்கு போனதும் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, போதுமா? ஏய், சும்மா ஏதாவது பேசி வெறுப்பேத்திட்டு இருக்க. அப்பாடா, கொஞ்ச நேரம் வரைக்கும் அம்மா அப்பான்னு முடங்கிக்கிட்டு இருந்தீங்க. சூரணத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சூற மாதிரி சண்டை போடுறீங்க. உதவி பண்றவங்கள மதிங்க சார். முதல்ல எந்த மருந்தா இருந்தாலும் நம்ம சாப்பிடுற மருந்து மேல நம்பிக்கை வச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலே உடம்பு பாதி சரியாயிடும். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. Services to the tasked number are temporarily not available. Please try again later. அசோக் கிட்ட தான் போன் இல்லனா, அபி போனும் நாட் ரீச்சபிள்லயே இருக்கே. எத்தனை தடவை ட்ரை பண்றது? Services to the tasked number are temporarily not available. நிலம்பரி, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன் ஆகாம வேற என்னங்க பண்றது? நேத்து போனவன் இன்னும் வீடு திரும்பல. ரெஸ்பான்ஸா ஒரு பதில் கூட இல்ல. இவ்ளோ வயசாயும் சின்ன புள்ளத்தனமா இருக்கான். ஏதோ கலவரங்கிறான், லாட்ஜில சேஃப்டியா இருக்கேங்கிறான். ஒண்ணுமே புரியல. வேலைக்கே சாப்பிடுறானா இல்லையா ஒண்ணுமே தெரியலங்க. சாப்பாடெல்லாம் கிடைக்கும் நிலம்பரி. இந்த சூழ்நிலையில எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு கூலா சொல்லிடுவீங்க. போனை வேற தொலைச்சிட்டான். அபி போன்ல தான் பேசுறேன். இப்ப அதுவும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. என்ன தப்பா படுது? என்னன்னு தெரியலங்க. ஆனா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது. அசோக் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ? இத பாரு, அசோக் என்ன குழந்தையா? அவன் ஆம்பளை பிள்ளை, புரியுதா? அதை தவிர இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பிசினஸ்ல உள்ளவங்க பழகிக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கலவரத்துல நான் மாட்டிக்கிட்டு ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அசோக் போன காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வருவான். நீ பயப்படாம இரு. பதட்டப்பட்டா பயம்தான் அதிகமாகும். அசோக் கூட பேச முடியலங்கிறது எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இது பாரு, கூட இருக்கிற அபி ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். She is a clever girl. ஆமாமா, எப்ப பார்த்தாலும் நீங்க அபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. என் மனசுக்கு அசோக் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா பெத்தவங்களுக்கு உள் மனசுல ஒரு உறுத்தல் வருங்க. ஏங்க, நாம வேணா போய் பார்க்கலாமா? என்ன விளையாடுறியா? இன்னும் கலவரமே ஓயல. அதை தவிர ஊரடங்கு வேற போட்டிருக்காங்க. நம்மளால போவே முடியாது. அசோக் சேஃப்டியா இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, அது போதும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நான் வேணா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு மூலமா நிலைமை என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நீ டென்ஷன் ஆகாம கூலா இரு. நல்லபடியா 2 பேரும் பத்திரமா திரும்ப வருவாங்க.